லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆனா என் தப்பு ரியலைஸ் பண்ணி எப்போ உன்கிட்ட வந்து சாரி கேட்டனோ அதோட நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். புரிஞ்சுதா? லைஃப் லாங் இதை ஞாபகம் வச்சுக்கிறத உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. அதனால நீயும் மொத்தமா இதெல்லாம் மறந்துற. அதை விட்டுட்டு தேவையில்லாம அதையே சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த விஷயத்தை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. மைண்ட் இட். கோயிலுக்கு போயிட்டு வந்த விபூதி எடுத்துக்கோங்க. ஏங்க என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. அப்ப எடுத்துக்கோங்க. இல்ல நீ வச்சு. ஏய் என்னாச்சு? இல்ல நீங்க ஏதோ சொன்னீங்களா? எனக்கு நீயே விபூதி வச்சு விடுன்னு சொன்ன. ஏங்க மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பலையா? இன்னைக்கு வீட்ல தான் வேலை, அதான் ஆபீஸ்க்கு போல. சரிங்க. வாடுதி. என்னங்க? நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி எடுத்துக்கலாமா? உனக்கு பிடிக்கலனா வேண்டாம். ஐயோ இல்ல 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 எடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நெருக்கமாவா? நைஸ். நான் பார்க்கலாமா? நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காவே இருந்தது. ஆனா என்னன்னே தெரியல, இப்ப நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு வானதி. இப்ப பாரு ஆபீஸ் விஷயமாவே யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதான் டென்ஷனா இருந்திருக்கும். சரி, எப்பவும் வேலை டென்ஷன்ல சாப்பிடாம இருப்பீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ எடுத்து வை வானதி, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க. கார்த்திக், மா, ஜீவா, டெண்டர் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா.
வெளியில ஏகப்பட்ட பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. 150 பிளாட்ஸுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இத கரெக்டா முடிச்சிட்டோம்னா அடுத்து 250 பிளாட்ஸ் டெண்டர் ஒண்ணு வருது. சோ இதுல நாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அந்த கான்ட்ராக்ட் ஈஸியா வந்துரும். சரிங்கம்மா. மார்க்கெட்ல ரேட்ஸ் எப்படி இருக்குன்னு நல்லா தெளிவா கலெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிடலாமா? அப்புறம் ஜீவா, மேக் ஷூர் நாட் மேக் எனி மிஸ்டேக்ஸ் அட் எனி காஸ்ட். ஓகே? ஓகேம்மா. பாத்தியா அபி, ம். அந்த அம்மா 2 பேர்கிட்டயும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்லிட்டு ஜீவா மாப்பிள்ள கிட்ட மட்டும் பார்த்து சரியா பண்ணுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஏதாவது தப்பு பண்ணிடுவாருன்னு எச்சரிக்கை வேற கொடுக்குறாங்க. ஆண்டி, என்ன நம்புவீங்களா மாட்டீங்களா? உன்னை மட்டும் இல்ல, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் எதையும் நம்ப மாட்டேன். என் கையில கிடைச்ச பொருள் கூட கடைசி நிமிஷத்துல காணாம போயிருக்கு. இவ்ளோ ஏன், நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சரியா நடந்திருந்தா வானத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கவே மாட்டால. அப்பவே எனக்கு எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு. அதனால நீ ஜெயிச்சுட்டு வந்து ஜெயிச்சுட்டேன்னு சொல்லு, அப்ப நான் நம்புறேன். அன்னைக்கு நைட்டு நடந்ததெல்லாம் மறந்துரு நான் சொல்றேன். இது வரைக்கும் எப்படியோ தெரியல, ஆனா இதுக்கப்புறம் உன் ஞாபகத்துல நான் எப்பவும் இருந்துகிட்டே இருப்பேன். அபி, வாங்க சார். நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி இருந்துச்சு நான் அனுப்பின வீடியோ? போனை பாத்தீங்களா? மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்த்திருப்பீங்களே. இவ்வளவு கேவல மனமலா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்கு எவ்வளவு கில்ட்டி ஆகி உன்கிட்ட சாரி எல்லாம் வேற கேட்டேன். ஆனா அதை பிளான் பண்ணி வீடியோ எடுத்து வச்சு இவ்வளவு நாளா ரசிச்சுட்டு இருந்திருக்கல. நான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தத நீங்களும் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன். வேற யாராவது இத என்ஜாய் பண்ணி பாப்பாங்கன்னா சொல்லுங்க கார்த்திக் சார், அவங்களுக்கும் அனுப்பி விடுவோம். சொல்லுங்க சார், இத யாருக்கு அனுப்பலாம்? உங்க அப்பா இல்ல உங்க அம்மாக்கு அனுப்பலாமா? கோவப்படாதீங்க சார். இல்லனா நீங்க தாலி கட்டி பேருக்குன்னு சும்மா பொண்டாட்டின்னு ஒருத்திய கூட வச்சிருக்கீங்களே, அவளுக்கு அனுப்பிடவா? இந்த வீடியோவை ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கவங்க யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்னு நினைச்சாலே பயமா இருக்குல்ல? பயப்படாதீங்க. இந்த வீடியோவை நான் யாருக்கும் அனுப்பாம இருக்கணும்னா எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். புது ப்ராஜெக்ட் விஷயத்துல உங்களை கொட்டேஷன் ரெடி பண்ண சொல்லி ராஜேஸ்வரி மேடம் சொல்லிருக்காங்கல்ல, அத நீங்க பண்ணக்கூடாது. இந்த ப்ராஜெக்டுக்கான கொட்டேஷனை ரெடி பண்ணி நாளைக்கு சப்மிட் பண்ண போறது ஜீவா சாரா மட்டும்தான் இருக்கணும்.
நாளைக்கு ஜீவா சார் அவர் ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணும்போது நீங்களும் உங்க பட்ஜெட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, ராஜேஸ்வரி மேடம் உங்க பட்ஜெட்டை பார்த்து முடிச்ச கையோட இந்த வீடியோவையும் பார்க்க வேண்டியது இருக்கும். நீ சொன்னன்றதுக்காக அம்மா சொன்ன வேலைய செய்யாம இருக்கணுமா? உங்க அம்மாவுக்கு நீங்க அவ்வளவு சின்சியரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அவங்க கொடுத்த வேலையை முடிங்க. நானும் என்னால செய்ய முடிஞ்சத எல்லாத்தையும் செய்றேன். என்ன மிரட்டுறியா? அப்படியே வச்சுக்கோங்களேன். சொல்றேன்ல சார், இப்போதைக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுதான் ஆகணும். இப்படி தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூ பண்றதை விட்டுட்டு சமத்தா நான் சொல்றபடி நடந்துக்கணும், சரியா? என்ன அபி, உன்னோட பழைய எம்டின்னு கூட பார்க்காம கார்த்திக்கே ஆர்டர் போடுற மாதிரி கை நீட்டிலாம் பேசிட்டு இருந்த. இனி எல்லாம் அப்படிதான் ஆர்த்தி. நாம தான் இனிமே ஆர்டர் போட போறோம். இத கேட்டு நாம சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கார்த்திக் நடந்துக்க போறாரு. எப்படி அபி? இத பார்த்தா எல்லாம் புரியும். இது எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் அந்த கார்த்திகை கவுக்குறதுக்காக நான் பல வேலைகளை பண்ணிருக்கேன் ஆர்த்தி. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்போ நீ சொல்றதெல்லாம் கார்த்திக் கேப்பாருன்னு சொன்னியே, அதெல்லாம் இத வச்சுதானா? அதேதான் ஆர்த்தி. இந்த வீடியோவை பார்த்ததும் கார்த்திகோட மூஞ்ச பாக்கணுமே. அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நான் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டேன் ஆர்த்தி. கண்டிப்பா நாளைக்கு அவரு உன் அத்தை சொன்ன வேலைய செய்யவே மாட்டாரு. நீ பயப்படாம இரு. இந்த ப்ராஜெக்ட சிங்கிளா டேக் ஓவர் பண்றது ஜீவா சார் தான். அபி, அந்த வீடியோவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ண. இல்ல, இந்த வீடியோ என்கிட்டே இருக்கட்டும். உனக்கு எப்ப அனுப்பணுமோ அப்ப நான் அனுப்புறேன். ஆர்த்தி, இந்த அபி சொன்னதை நம்பி நம்ம மாப்பிள்ள தான் ஜெயிக்க போறாருன்னு நம்பிக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம். அது நடக்குமா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அதுக்கு இல்லடி, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அபி அவ்வளோ நம்பிக்கையா சொல்லியிருக்கா, எல்லாம் கரெக்டா நடக்குமா? நடந்த சந்தோஷம்தான். அபி, சார், எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கியா? சார், எத்தனை தடவை தான் கேப்பீங்க? எல்லாம் கரெக்டா இருக்கு. வேணா பாருங்க. மேடம் கிட்ட நீங்க கொடுக்கிற கொட்டேஷன் தான் இப்போ ஓகே ஆகும். என்ன ஜீவா, எல்லாம் ரெடி தானே? ரெடிமா. மாப்பிள்ள, நீங்க அந்த ஃபைலை உங்க அம்மா கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை நல்ல மனசுல நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேண்டிக்கிட்டு அவங்க கையில கொடுங்க. அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
பரவாயில்ல ஜீவா, நல்லா தான் ரெடி பண்ணியிருக்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான ஐடியா ரொம்ப புதுசா இருக்கு. குட். பரவாயில்லையே. மாப்பிள்ள கொடுத்த இந்த ஃபைல்ல இருக்கிற விஷயம் எல்லாம் சம்பந்தியமாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கே. அவங்களே மனசு திறந்து பாராட்டிட்டாங்களே. அப்போ மாப்பிள்ள கொடுத்தபடிதான் எல்லா வேலையும் ஆரம்பிக்க போறாங்கன்னு அர்த்தம் இல்ல? சம்பந்தியம்மா பொறுமையா இருங்க. ஜீவா ஆபீஸ் போய் ஒரு வாரம் தான் ஆகுது. அவனே நல்ல கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கானா. இந்த பிசினஸ்ல A to Z தெரிஞ்ச கார்த்திக் எவ்வளவு பர்ஃபெக்டா கொட்டேஷனை ரெடி பண்ணிருப்பான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவன் ரெடி பண்ண கொட்டேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். இவ்வளவு நேரம் ஆச்சு கார்த்திகை காணோம். கார்த்திக், கார்த்திக். அதோ வரப்பா. ஆர்த்தி, என்னடி இது? இந்த அபி கார்த்திக் அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வர மாட்டான், கொடுக்க மாட்டான்னு சொன்னா இப்போ அவன் கையிலேயே ஒரு ஃபைலை கொண்டு வரான். இருமா, எனக்கும் ஒன்றும் புரியல. உனக்காக தான் இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உன் தம்பி ரெடி பண்ண கொட்டேஷனை ராஜிக்கிட்ட காமிச்சிட்டோம். ராஜிக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கு. நீ ரெடி பண்ண கொட்டேஷனை அம்மாட்ட கொடுறா. குடு கார்த்திக். கார்த்திக் குடு. சாரிம்மா, நான் கொட்டேஷன் எதுவும் ரெடி பண்ணலமா. ரெடி பண்ணலையா? என்ன சொல்ற? இப்ப இப்படி சொன்னா எப்படி? அம்மா, நான் அதை செய்யாமல இல்லம்மா. நீங்க சொன்ன மாதிரி ஒர்க்கை நான் நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க கொடுத்த டைம்குள்ள என்னால ஃபினிஷ் பண்ண முடியலம்மா. என்ன சொல்ற கார்த்திக்? நீ இதை விட ஷார்ட் டைம்ல எல்லாம் பட்ஜெட் ரெடி பண்ணி கொடுத்திருக்கியே, இப்ப மட்டும் என்ன ஆச்சு? சரி, வேணும்னா இன்னைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ. நாளைக்கு உன் பட்ஜெட்டை ரெடி பண்ணி கொடு. இல்லம்மா, எனக்கு கால்குலேஷன் ஏதோ தப்பா வருது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு கரெக்டான அமௌண்ட்குள்ள என்னால இந்த பட்ஜெட்டை கோட் பண்ண முடியல. சாரிம்மா. அதான் ஏன் புருஷன் அளவுக்கு அவரால சரியா செய்ய முடியலன்னு சொல்லிட்டார்ல. இன்னும் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? எப்படியும் என் புருஷன் கோட் பண்ண பட்ஜெட்ல தான் ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆக போகுது. அத நீங்களே சொல்லிடுங்களேன். நாம ரெடி பண்ணி இருக்கிற ஒரே ஒரு கொட்டேஷனை தான் அங்க அப்ரூவல் பண்ணி ஆகணும். அபி மேடம், இந்த ஃபைல்ல இருக்கிற பட்ஜெட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் மும்பைல இருக்கிற நம்ம டீலர்ஸ்க்கு மெயில் பண்ணிடு. ஓகே மேடம். சீக்கிரமா இந்த வர்க்கை முடிச்சிரு. ஓகே மேடம். நீங்க நினைச்சிருந்தா இந்த கொட்டேஷனை கொடுத்துருக்கலாம். நீங்க கொடுக்காம இருக்கிறதுல ஏதோ காரணம் இருக்கு. ஆனா
என்ன காரணம் தான் தெரியல. ராஜி, இத கார்த்திக்னால செய்ய முடியாததெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவன் தம்பிக்காக தான் விட்டு கொடுத்துருக்கான். எனக்கு தெரியாமலாம் இல்லைங்க. அவனுக்கு அதுதான் திருப்தினா அதை நம்ம ஏத்துக்க வேண்டியதா. சார், ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தா இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க. உங்க ஒர்க்கையும் டேலண்ட்டையும் நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துல நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க செய்யாம விட்டீங்க பாத்தீங்களா? அதனாலே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு சார். ஏய், அதான் நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டல. முதல்ல அந்த வீடியோ delete பண்ணு.